Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. இந்த ஜெபம் பண்றதும், இந்த பிரதிஷ்டையை காத்துக்கொள்றதும், பரிசுத்தமா வாழ்கிறதும், அதிக நேரம் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கவும், அதிகமாக உபவாசம் பண்ணவும் இரக்கம் செய்த தேவனாலே உண்டானது. யாரால உண்டானது? இரக்கம் செய்கிற கர்த்தராலே உண்டானது. ஐயா, அவர் இரக்கம் பாராட்டினால தான் ஜெபம், அவர் இரக்கம் பாராட்டினால தான் உபவாசம், அவர் இரக்கம் பாராட்டினால தான் பரிசுத்தமா வாழ முடியுது, அவர் இரக்கம் பாராட்டினால தான் நீதியா வாழ முடியுது. நம்முடைய நீதி அல்ல. அப்ப நம்ம போய் தேவ சமூகத்தில் நிற்கும் போது நம்மளுடைய நீதியெல்லாம் அவருக்கு முன்னுக்கு வச்சா அவர் சிரிக்கிறார் நம்மளை பார்த்து. என்ன ராசா, யார்கிட்ட கதை விடுற? உன் எண்ணத்தில் என்ன ஓடுஞ்சுன்னு எனக்கு தெரியாதா? நீ அவனை பற்றி என்ன நேற்று நினைச்சன்னு எனக்கு தெரியாதா? இவளை பற்றி நீ என்ன நினைச்சன்னு எனக்கு தெரியாதா? உன் சிந்தனையில் யார்கிட்ட விளையாண்டுட்டு உன்னுடைய நீதி என்கிட்ட பேசுறேன்னு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன செய்வார்? நகைப்பார். எல்லாரும் பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, நகைப்பார். நகைப்பார்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சிரிப்பாராம். சிலருக்கு தேவன் முன்பாக போய் நின்று ஜெபிக்கிற ஜபங்களெல்லாம் பார்த்து கர்த்தர் என்ன செய்யறாரு? சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். என்னையா பண்ற? நீ எவ்வளோ பிரச்சனையில் இருக்க, நீ எவ்வளோ தவறு பண்ற, ஆனால் உன் ஜபம் என்னமோ உத்தம புத்திர மாதிரி வருது. ஜபம் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? நீ செய்யலனா நான் என்ன செய்வேன் தெரியுமா ஆண்டவரே? யாரை நீ பிளாக்மெயில் பண்ற? யாருக்கு நீ கட்டளையிட்டு ஜபம் பண்ற? இல்லை, அவரிடத்திலிருந்து நமக்கு என்ன வேணும் பிரதர் சிஸ்டர்? என்ன வேணும் சிஸ்டர்? சத்தம் வரலையே. அப்படி உணர்வு வந்திருந்துச்சுன்னா சத்தம் வருமே. என்ன வேணும் கர்த்தருடைய பிள்ளைகளே? நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் வேண்டும். திரும்பி இப்ப லூக்கா 18க்கு திரும்புவோம். இங்கே ஒருவன் தேவனுடைய இரக்கத்திற்காக நாடுகிறான். அவன் ஒரு குருடன், பார்வையற்றவன். அவன் எரிகோவுக்கு சமீபமாய் வரும் பொழுது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, எல்லாரும் சொல்லுங்கள், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். Have mercy on me. தேவனே, இங்க எத்தனை ஆயிரம் பேர் உங்களை சூழ்ந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு நீர் இறங்கும்படி நான் உம்மை கூப்பிடுகிறேன். இங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அவன் இன்னாருக்கு இறங்கும்னு ஜெபம் பண்ணல, இந்த பிரதருக்கு இறங்கும்னு ஜெபம் பண்ணல, இந்த சிஸ்டருக்கு இறங்குங்கன்னு ஜெபம் பண்ணல. அவன் ஜெபம் பண்ணுகிறான், எனக்கு இறங்கும். எல்லாரும் சொல்லுங்க. இந்த சத்தம் போதல. கொஞ்சம் நைட் டைம்ல கொஞ்சம் சத்தத்தை நல்லா உயர்த்தினா நல்லா இருக்கும். அபிஷேகத்தோடு யாருக்கு இறங்குன்னு கூப்பிட்டாரு? இந்த ஜபத்தை மறந்துடாதீங்க. நீங்க கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை கேட்கணும்னா, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, டீல் வித் யூ ஃபர்ஸ்ட். நம்ம எப்படி தெரியுமா? இந்தியாவுக்கு இறங்குங்க, இஸ்ரவேலுக்கு இறங்குங்க, ஆப்பிரிக்காவுக்கு இறங்குங்க, இத்தோப்பியாவுக்கு இறங்குங்க, என் புருஷனுக்கு இறங்குங்க. அவர் என்ன நியாயம் பண்றார் ஆண்டவரே? குட்டிக்கிற ஆண்டவரே, என் புருஷனுக்கு இறங்குங்க ஐயா. ஆண்டவரே, மனைவிக்கு இறங்குங்க ஐயா, அவளோட பெரிய பிரச்சனையா இருக்கு ஆண்டவரே. ஐயா, என் மூத்த பையன், ஐயோ 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 ஆண்டவரே, இரண்டாவது பிள்ளைக்கு இறங்குங்க ஐயா, தண்டிச்சிடாதீங்க ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தில் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி தெரியுங்களா? சுத்தி இருக்கிறவங்களுக்கு இறங்குங்கன்னு ஜெபம் பண்ற ஜெபம் அல்ல, எனக்கு இறங்கும். மேல சொல்லுங்க. நான் ஏன் உங்களை அதெல்லாம் சொல்ல வைக்கிறேன் தெரியுமா? கர்த்தர் அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாக
ஒரு குருடன் கூப்பிட்டதை கேட்ட கர்த்தர் இன்னைக்கு இரவு நம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார். That's why I'm telling you to confess it. அதனால தான் உங்களை அறிக்கையிட சொல்கிறேன். எனக்கு இரங்கும். நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் தவறு செய்திருக்கிறேன், நான் கோபித்திருக்கிறேன், என் உள்ளத்தில் கசப்பு இருக்கு, நான் மற்றவர்களை குறித்து புறம் பேசியிருக்கிறேன், எனக்குள் பொறாமை இருக்கிறது, எனக்குள் அநேக விஷயங்களிலே நான் தவறு இருக்கிறேன். எனக்கு இரங்கும் ஆண்டவரே. எனக்கு இறங்குங்க. நான் எனக்கு நீங்க இறக்க செஞ்சிட்ட பிறகு நான் மற்றவனுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். எனக்கு நீங்க இறங்குங்க. Deal with you first. Don't deal for others. When you are not having the mercy of God, how can you pray for others? உங்களுக்கே தேவனிடத்தில் இரக்கம் இல்லாத பொழுது நீங்கள் மற்றவர்களுக்காக செய்கிற ஜெபத்தில் தேவன் இறங்குவாரா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கே தேவனிடத்தில் இரக்கம் இல்லாத போ நீங்க மற்றவர்களுக்கு செய்கிற ஜெபத்தில் தேவன் இறங்குவாரா? இல்லை. உனக்கே நான் இறங்கல, நீ இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இஸ்ரவேலுக்கும் உகாண்டாவுக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் இறங்கும்படி என்னை நோக்கி கூப்பிட. ஆகவே எங்க பிளவுட்டோம், எங்க தவறு செஞ்சோம், ஏன் இந்த காரியம் வந்தது, ஏன் என்ன நடந்தது, தன் பிழைகளை உணருகத்தக்கதான ஒரு இருதயம் இன்னைக்கு வரட்டும். மற்றவனுக்கா இரக்கம் செய்து ஜெபம் பண்றதெல்லாம் பிறகுங்க. இன்னைக்கு நைட் எனக்கு நீங்க இறங்கணும்யா. இன்னைக்கு சர்ச்சில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு நீங்க இன்னைக்கு இரவு இறங்கணும்யா. நான் தவறி இருக்கிற காரியத்திலே, நான் தவறுவிட்ட காரியத்திலே, நான் பிழைவிட்ட காரியத்திலே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நம்பர் 1, உங்களுக்கு இறங்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். இரண்டாவது, தேவனை பல விதங்களிலே பேரிட்டு அழைத்த காரியங்களை வேதத்திலே வாசிக்கிறோம். ரபி, போதகரே, தீர்க்கதரிசியே, மெய்ப்பரே, இப்படிலாம் பைபிள் அவருக்கு பல பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த குருடனுக்கு ஒரு ரெவலேஷன் வருது, ஒரு வெளிப்பாடு வருது. அவரை என்னன்னு கூப்பிடுறாரு? என்னங்க ஒரே வம்பா இருக்குது உங்களோட. என்னன்னு கூப்பிட்டார் கர்த்தரை? இயேசுவே. முதல்ல என்னன்னு கூப்பிட்டாரு? இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஐயா, கர்த்தராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். ஆனால் அதோடு சேர்ந்து தாவீதின் குமாரனே என்று கூப்பிட காரணம் என்ன? Why he is addressing Jesus as a son of David? ஏன் தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுகிறாரு? என்னங்க அதுல வல்லமை இருக்கு? தாவீது பிள்ளையா இயேசு? என்னத்துக்காக அப்படி கூப்பிடுறாரு? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதுடைய வம்சத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்படி பிறந்த பொழுதிலும் அநேகருடைய வம்ச வரலாறிலே இயேசு பிறந்திருக்கிறதை வேதத்தில் காண்கிறோம். ரூத்தும் கூட இயேசுடைய வம்ச வரலாறு தான். ஆனால் பிரத்யட்சமாக இந்த குருடன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. பெட்ரா சர்ச் பில்டிங்கை விட்டு கூட தாண்டலை, பரலோகத்துக்கு எப்படி போயிருக்கும்? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன் பார்க்கலாம். 1 2 3 கோ. உங்களுக்கு தெரியுமா இந்த வார்த்தையில எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். சாதாரண நாமம் அல்ல அந்த நாமம். இந்த குருடன் அவரை எப்படியா கூப்பிட்டு அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறான் பாருங்க. இரக்கத்துக்காய் கூப்பிடுகிறான். அந்த இரக்கத்தை தேவனிடத்திலிருந்து சம்பாதிக்க
இயேசுவே தாவீதின் குமாரனே. வாட் இஸ் இட்? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தாவீது இருக்கிறாரே, இந்த தாவீது சாதாரணமான ஆள் இல்ல. வேத புத்தகத்தில் காணப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு தேவனுடைய மனுஷன் தாவீது. அவன் தேவனுடைய கண்களிலே இரக்கம் பெற்றவன், தேவனிடத்திலிருந்து அதிகமான இரக்கத்தை சம்பாதித்தவன். அவன் தேவனுடைய கிருபையை எப்படி தெரியுமா பெற்றுக்கொண்டாரு? பைபிள் சொல்லுது, தாவீதுக்கு நான் அருளின நிச்சயமான கிருபைகள், நான் அவனுக்கு செய்த நிச்சயமான கிருபைகள். அப்படின்னா assured, ஒரு நாளும் மாறாத கிருபை நான் தாவீதுக்கு செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் இந்த தாவீதுக்கு இப்படிப்பட்ட கிருபை இரக்கம் தேவனிடத்திலிருந்து கிடைச்சிச்சு தெரியுமா? அவனோ ஒரு உணர்வுள்ள இருதயம் உள்ளவன். என்ன இருதயம் உள்ளவன்? உணர்வுள்ள இருதயம் உள்ளவன். சங்கீதம் 51:1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பத்சேபாள் இடத்திலே விபச்சாரம் செய்துவிட்டு தேவனிடத்திலே அவன் செய்கிற ஜெபம் தான் 51ஆம் சங்கீதம். எப்படி ஜெபம் பண்ணுகிறான் பாருங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். எப்படி எப்படி கூப்பிடுறாரு பாருங்க கர்த்தரை. உம்முடைய மிகுந்த இரக்கங்களின் ஒரு ஆமென். தேவனே எனக்கு இரங்கும். தாவீது தேவன் அவனுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்துக்கொண்டு செல்வ சீமானா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ராஜாங்க, தேசத்துக்கே ராஜா. அவர் இந்த ஜெபத்தை செய்யணும்னு அவசியமே இல்லை. ஆனா உணர்வுள்ள இருதயம் வருது. என்ன இருதயம்னா, நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு இருதயம் வந்த உடனே அவன் தேவனிடத்தில் போய் செய்கிறான் ஜெபம். தேவனே எனக்கு இரங்கும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனே எனக்கு இரங்கும், தேவனே எனக்கு இரங்கும். இந்த ஜெபத்தை செய்த உடனே தேவன் அவனுக்கு மனமிரங்கினார். அல்லேலூயா. He is a man always have a heart to repent. தன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்புவதற்காக ஒரு இருதயம், எப்பொழுதும் உணர்வுள்ள இருதயம் தாவீதுக்கு இருந்ததனால தாங்க தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை சம்பாதித்தார். எத்தனை தவறு செய்தார் தெரியுமா தாவீது? தாவீது மாதிரி மிஸ்டேக் பண்ண ஆள் ஒருத்தரும் கூட இருக்க முடியாது. அவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய இரக்கம் தாவீதுடைய லைஃப்ல இருந்தது. ஏன் அப்படின்னா, அவருக்குள்ள ஒரு இருதயம் இருந்தது, உணர்வுள்ள இருதயம். நான் பாவி, நான் தவறு செய்றேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. பைபிள்ல யாருக்குமே கிடைக்காத இரக்கங்கள் யாருக்கு கிடைச்சதுங்க? தாவீதுக்கு கிடைச்சிச்சு. இந்த பர்த்திமேயு என்று அழைக்கப்படுகிற குருடனுக்கு ஒரு வெளிப்பாடு வருது. என் முற்பிதா தாவீதை குறித்து நான் வேதத்தில் வாசித்திருக்கிறேன், சங்கீத புத்தகத்தை வாசித்திருக்கிறார். இந்த பர்த்திமேயு தாவீதுக்கு எப்படிலாம் இறங்கினார்னு பைபிள்ல வாசித்திருக்கிறார் இந்த பர்த்திமேயு. அந்த நாட்களில அந்த தாவீதுக்கு இறங்கின கர்த்தர், என் தாவீது பாவம் செய்த பொழுதும் குற்றம் செய்த பொழுதும் அவன் உணர்வுள்ள இருதயத்தோடு உமக்கு முன்பாக வந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பினாரே, அந்த இரக்கத்தை சம்பாதித்த என் தாவீதின் குமாரனே, எனக்கும் நீங்க இறங்குங்க ஐயா. அவருக்கு இரக்க செய்த கர்த்தாவே, எனக்கும் இரக்க செய்யுங்க ஐயா. அவருக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை எனக்கும் நிச்சயமா அருளுங்க ஐயா. அவருடைய பாவங்களை மன்னித்த தேவனே, எனக்கும் மன்னிங்க ஐயா. வெண் பஞ்சை போல என் பாவத்தை மீண்டுமாய் மாற்றிடுங்க ஐயா. ரத்தாம்பர சிவப்பை போல சிவேர் என்று என் பாவங்கள் இருந்தாலும் உறைந்த மலையிலும் வெண்மையாய் மாற்றின உம்முடைய இரக்கங்கள் தாவீதுக்கு கிடைத்தது போல எனக்கும் கிடைக்கும்படியாக
அன்றைக்கு அந்த தாவீதுக்கு இறங்கின தேவன் எனக்கும் இரக்கம் செய்வீராக என்ற வெளிப்பாடோடு தான் கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரக்கம். நீர் இரக்கம் செய்தவர். நீர் சாதாரண தேவன் அல்ல. உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு இரக்கம் செய்யாமல் நீர் போவது இல்லை. உம்மை நோக்கி உணர்வுள்ள இருதயத்தோடு தன் பாவங்களை உணர்ந்தும் இடத்தில் திரும்புகிறவனுக்கு நீர் ஒரு நாளும் அவனை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. நீர் இரக்கம் செய்பவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். தட்டி சொல்லுங்க பிரதர், கை கொடுத்து சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். ஒரு அல்லேலூயா. 38 39 வசனத்தை பாருங்க. முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ 38வது வசனம், லூக்கா 18:38, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹலோ, எப்படி கூப்பிட்டான்? எல்லாரும் சொல்றாங்க, என்ன கத்திக்கிட்டு இருக்க, என்ன பைபிள் படிக்கிற, என்ன ஜெபம் பண்ற, அமைதியாரு, சத்தம் போடாதன்னு சொன்னப்போ அவன் என்ன செஞ்சான்? என் தேவன் எனக்கு இரக்கம் செய்யும்படி இன்னும் அதிகமாய் கூப்பிடுவேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, எதுவும் இங்க என்ன சைலன்ஸ் ஆக்க முடியாது. சிலரை பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில் சிலர் யாராவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், பைபிள் திறக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, கர்த்தரை தேட மாட்டாங்க, உடனே சைலன்ஸ் ஆயிடுவாங்க. மௌன விரதம். என்ன விரதம்? மௌன விரதம். அமைதியாயிருவாங்க. கேட்டா ஒன்றும் இல்லை. ஏன் ஒரு மாதிரி இருக்கு மூஞ்சி? ஒன்றும் இல்லை. என்னாச்சு தெரில, என்னதான் நடக்குது ஒன்றும் புரியல. சைலன்ஸ். நோ. இவன் சொல்றான், போடாடே, நீயா எனக்கு இரக்கம் செய்கிற? இரக்கம் செய்கிற ஒருத்தர் உலாவி வர்றாரா? அவர் என் ஊர் வழியா வர்றது ஆச்சரியம் இல்லை. அவர் என்ன பக்கத்தில் நிற்கிறாரு. இந்த நேரத்தில் நான் அவரை கூப்பிடலனா என் கண்ணுக்கு இதுக்கு பிறகு பார்வை கிடைக்கவே கிடைக்காது. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இன்னும் சத்தமாய் அவரை கூப்பிடுவேன். சொல்லுங்க, நான் இன்னும் சத்தமா கூப்பிடுவேன், இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுவேன், இன்னும் அதிகமா பைபிள் படிப்பேன், இன்னும் அதிகமா கர்த்தரை தேடுவேன். ஐயா, இங்கதான் இரக்கம் கிடைக்கும். சொல்லுங்க, இன்னும் அதிகமாய். சத்தமா. 3வது பாயிண்ட், தட்டி சொல்லுங்க, இன்னும் அதிகமாய். நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல, உடனே நீங்க என்ன ஆயிருவீங்க? காத்து போன பலூன் மாதிரி. நோ, இன்னும் அதிகமாய். நான் விளங்குதான் நான் பேசுறது? இன்னும் அதிகமாய். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இன்னும் அதிகமாய். என்ன பிரதர்? இன்னும் என்னங்க சிஸ்டர்? இன்னும் அதிகமாய். நேத்து ஜெபிச்சதை விட இன்னைக்கு அதிகமா ஜெபிப்பேன். அவர் இடத்திலிருந்து இரக்கத்தை பெற ஒரே வழி இன்னும் அதிகமாய். எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் அதிகமாய். ஹல்லேலூயா. இதாங்க சீக்ரெட். அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கணும்னா ஒரு பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா? இன்னும் அதிகமாய். சிலரை பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் கர்த்தர் அற்புதம் செய்யற மாதிரி எதுவும் தெரியல அப்படின்ன உடனே 10 அதிகாரம் 2 அதிகாரம் ஆயிரும். அதிகாலை ஜெபம் எல்லாம் ஆஃப் ஆகி நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுவோம். சேர்ச்சிக்கு போவோம், முதுவா போவோம். இல்லை, அவர் எனக்கு இரக்கம் செய்யும் வரை, என்னை சுத்திலும் எத்தனை சூழ்நிலைகள், சம்பவங்கள், பேச்சுக்கள் எனக்கு விரோதமா வந்தாலும் இட்ஸ் ஓகே. யாராலையும் எனக்கு இரக்கம் கிடைக்காது. இரக்கம் செய்கிறவர் அவர் ஒருவரே. நான் இன்னும் அதிகமாய் தேடுவேன், இன்னும் அதிகமாய் உபவாசிப்பேன், இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடுவேன். ஆண்டவர் அங்கதாங்க இம்ப்ரெஸ் ஆகிறாரு.
அவர் இருதயத்தை கவர்கிற இடமே அங்கதான். ஆண்டவருடைய இருதயத்தை டச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அவர் இறங்கணும், அவர் மனம் இறங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தி ஒன்லி சீக்ரெட் இன்னும் அதிகமா. எல்லாம் சொல்லுங்க. பின்னாடி சத்தம் வரல, முன்னாடி சத்தம் வரல, சைட்ல சத்தம் வரல. இன்னும் ஜெபம், துதி, ஆராதனை. ஐயோ, நேத்து இருந்ததை விட இன்னைக்கு அதிகமாய், இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு அதிகமாய், நாளைக்கு இருக்கிறத விட நாளான்றைக்கு, எது வரைக்கும் அவர் எனக்கு இரக்கம் செய்யும் வரை. உங்களுக்கு தெரியுமா, மோத கூப்பிட்டாரே ஆண்டவர் திரும்பல. சொல்லுங்க, ஆண்டவர். சிலர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார் தானே. அந்த ஒரு பகுதி இவனுக்கும் நடந்துச்சு. என்ன ஆண்டு பதிலே தரல. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. நான் பதில் கொடுக்கலன்னா இவன் சோர்ந்து போகிறானா, சோர்ந்து போகிறாளா அப்படி பார்க்கிறாரு. பக்கத்தில் எல்லாரையும் கிளப்பி விடுறாரு. அவர் தான் கிளப்புறது. நீங்க நினைக்காதீங்க சும்மா கடவுளை பத்தி. அவர் தான் எல்லாத்தையும் கிளப்பி விட்டு அமைதியா இருக்கிறது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உன்னை திருத்தணும்னா சிலதை கலப்புனா தான் நடக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கூட இருக்கிறவன் எல்லாம் சொல்றேன், டேய் அமைதியாரு அமைதியாரு அமைதியாருங்கிறான். கிளப்பி விட்டது யாரு? கர்த்தர் தான். இந்த சூழ்நிலைக்கு பிறகு அவன் என்ன செய்யறான்னு பாக்குறாரு. அவன் என்ன பண்றான்? தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுற ரெவலேஷன் கிடைச்சவனுக்கு இந்த ரெவலேஷன் கிடைக்காம இருந்திருக்குமா? ஒரு ஆமேன் போடுங்க பார்க்கலாம். எப்படி கர்த்தரை கூப்பிடுறாரு பாத்தீங்களா? தாவீதின் குமாரனே, அவருக்கு இறங்கின கர்த்தர் எனக்கு இறங்க மாட்டீங்களா அப்படின்னு கூப்பிட்டவனுக்கு இன்னொரு வெளிப்பாடு வருது. இல்ல இல்ல, நான் இன்னும் அதிகமா கூப்பிடுவேன், அவர் எனக்கு நிச்சயமா இரக்கம் செய்வார். இரண்டாவது முறை சத்தமா கூப்பிட்டாரு பாருங்க. உடனே என்ன நடக்குது பாருங்க. 39ஆம் வசனத்தை படிங்க. இயேசு நின்று, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு நின்றார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இயேசு நிற்கிறார். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இயேசு உங்களை கடந்து போக மாட்டார். நான் சொல்றதை தீர்க்க தரிசனமா பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இயேசு உங்களை கடந்து போக மாட்டார். உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் நிற்பார். உங்கள் சத்தத்திற்கு அவர் நிற்பார். உன் வேண்டுதலுக்கு அவர் நிற்பார். உன்னை அவர் கடந்து போக மாட்டார். விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே அனுபவிப்பீர்களா? நடந்துகிட்டே இருந்த இயேசுவை இவனுடைய இரண்டாவது சத்தம் இன்னும் அதிகமாயின்னு சொன்னல, அது அவரை நிக்க வச்சிருச்சு. ஹலோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா? அவரை நிக்க வச்சிச்சு. Can you call Son of David, the Jesus Christ, to stand for you? உனக்காக அவர் நிற்கும்படியாய். என்ன மகனே அப்படின்னு கூப்பிடுற ஒரே ஒரு பதில் அவர்கிட்ட கிடைச்சிச்சுன்னா போதுங்க, இரக்கம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். வாங்க. அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ இருக்கிறாய் என்று கேட்டார். தெரியாத ஆண்டவருக்கு? எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. கேட்கிறாரு சும்மாவே. எல்லாரும் சொல்லுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். 42ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இவ்வளவுதானே, என்னை நிக்க வச்சுட்டல்லப்பா, இரக்கத்தை சம்பாதிச்சிட்டல, இதுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் இல்லை, பார்வைதான் அடையணும், நீ பார்வை அடைவாயாக, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவர் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். தேவ பிள்ளைகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 4th பாயிண்ட், தேவனுடைய இரக்கத்தை பெற உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். அவர் எனக்கு நிச்சயம் இரக்கம் செய்வாருங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நிச்சயம் இரக்கத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. 5வது, மற்ற
மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை தேவன் சாட்சியாய் நிறுத்துவார். ஓ, கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை அநேகர் சாட்சியா கேட்க போறாங்க. நான் சொல்லிட்டா, உங்களுடைய சாட்சி அநேகரை கர்த்தர் அண்டை திருப்போம். பிரதர், நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. சிஸ்டர், நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. நான் இன்னொரு விஷயமா சொல்லட்டா, நீங்க சாட்சி சொல்றதை விட உங்களுக்கு நடக்கிறதை அவர்கள் பார்த்தே தேவனை மகிமைப்படுத்துவார்கள். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தருடைய இரக்கம் என் வாழ்க்கையில சாட்சியா இருக்கும். You will witness the miracle. நிறைய பேர் பார்க்க போறாங்க. உங்க குடும்பம் பார்க்க போகுது. உங்க வேலை செய்கிற இடத்துல பார்க்க போறாங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்க்க போறாங்க. ஏன் பிரதர் உங்களுக்கு இந்த அற்புதம் நடந்துச்சு? எப்படி உங்களுக்கு இந்த பண தேவை சந்திக்கப்பட்டுச்சு? எப்படி உங்களுக்கு இந்த மிரக்கல் நடந்துச்சு? எப்படி இந்த சுகம் கிடைச்சிச்சு? எப்படி இந்த விடுதலை கிடைச்சிச்சு? தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்தார். தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்தார். ஐயா, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. அவருடைய இரக்கத்துக்காக ஜெபிங்க. போய் அவருக்கு முன்பாக வீராப்பா நின்று, ஆண்டவரே, நான் இவ்வளவு பெரிய பிள்ளை உமக்கு, நான் எவ்வளவு பெரிய ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளவு பரிசுத்தவான், நீங்க எனக்கு இப்படி செய்யாம இருக்கலாமா? நான் உங்க மேல கோச்சிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? அப்படிலாம் இனிமேல் அந்த ஜபான்லாம் இருக்கவே கூடாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ராசா, நீ எவ்வளோ பெரிய ஆள்னு கர்த்தருக்கு தெரியும், நீ கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த ஜபத்தை நிப்பாட்டிடு. ஒரு ஆமேன் போட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tasik, Perdana 47120, Puchon. For prayers 601163921522.